ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா சட்னி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஊர் சைடில் இதை வந்து புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை அவ்வளோ புளிப்பாக இருக்கும். இதில் வந்து கால்சியம், விட்டமின் ஏ, சி, அயன் சத்து இது எல்லாமே இருக்குது. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூனு ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவையும் வறுத்து எடுத்துட்டு அதோட காஞ்ச மிளகாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதோட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவை நல்லா இடித்து எடுத்துட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புளிச்சக்கீரையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். இதுலேயே வந்து நல்லா வதங்கிடும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் ரைஸு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதில்ல அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக உங்களோட ஃபுட் சாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.